கங்கை நீரா மாறி அந்த கமண்டலத்துக்குள்ள நுழையிறாங்க அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல சிவன் சொல்லாரு தன்னோட கமண்டலத்துல இருந்து அந்த ஜலத்துக்கு முக்தி கொடுத்து மெல்ல அந்த நீரை வெளியேற்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே நேரம் பிரம்மதேவரும் அங்க இருந்து ஆகாயத்துல இருந்து அந்த கங்கை கமண்டலத்துல இருந்து வெளியே விடுறாரு. மலை உச்சியில நிக்கிற சிவன் கங்கையோட பிரவாகத்தை ஏத்துக்க தயாரான நிலையில நின்றுட்டு இருக்காரு. கங்கை ரொம்ப வேகம் எடுத்து ஆகாயத்துல இருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதீத வேகத்தோட வர கங்கா தேவி பூமியை வந்து அடைஞ்சதுமே சிவனோட ஜடா முடியில இறங்குறாங்க. சிவனும் சொல்லிட்டு இருக்காரு, கங்கையோட முழு சக்தியும் நான் என்னோட சிரத்துல தாங்கிக்குவேன், அந்த சக்தி அவங்களோட பிரவாகத்தையும் நான் கட்டுப்படுத்துவேன். அதுக்கப்புறம் எந்த துன்பமும் யாருக்கும் தராத வகையில என்னோட சிரத்துல இருந்து கங்கை நீர் பூமிக்கு வழிந்தோடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஜடா முடியில இருந்து கங்கையை பூமியை நோக்கி பாய விடுறாரு. கங்கையும் வேகம் குறைஞ்சு நீர்வீழ்ச்சி மாதிரி மெதுவா நிலத்துல வந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பிரம்மதேவரும் நாராயணனும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கு. கங்கையோட பிரவாகம் மலை முகடுகள் எல்லாத்திலையும் நிறைச்சு நிலத்தை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. நிலத்துக்கு வந்து சேர்ந்த கங்கை பார்த்ததும் பகீரதன் தன்னோட தவம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப பிரமிப்போட பாத்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷத்தோட சிவனையும் பார்த்து வணங்க. இந்த கங்கையோட நீர் பகீரதனோட முன்னோர்களுக்கு அவங்களோட பாவங்கள்ல இருந்து முக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நாராயணனும் மகாதேவரோட ஜடாமுடியில இருந்து வந்த இந்த கங்கை மனிதர்களோட உடம்புல இருக்க அழுக்க மட்டும் இல்ல மனசுல இருக்க அழுக்கையும் நீக்கி அவங்களை புனிதப்படுத்தும். மக்களும் சந்தோஷமா அந்த நீரை அருந்துறாங்க. நாராயணனும் மகாதேவர் தன்னோட ஜடாமுடியில கங்கையை தாங்கி இந்த பூமியை காப்பாத்திருக்காரு. நீர் இல்லாம தவிச்ச பூமிக்கு நீரை கொடுத்து அதை காப்பாத்திருக்காரு. அதனால கங்கை தன்னோட ஜடாமுடியில தாங்கின சிவன் கங்காதரர் இந்நிலைந்து அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் கங்கை பிரவாகம் எடுத்து ஓடுறத சிவனும் பகீரதனும் பக்கத்துல நின்று பாத்துட்டு இருக்காங்க. சிவன் பகீரதனை பார்த்து சொல்றாரு, பகீரதா உன்னோட முன்னோர்களுக்கு முக்தி கிடைச்சிருச்சு. புனிதமான எண்ணங்களோட கங்கை தொட்டு வணங்குற எல்லாருக்குமே அவங்க செஞ்ச பாவங்கள்ல இருந்து முக்தி கிடைச்சிரும். இந்த பூமியோட நன்மைக்காக நீ தான் கங்கை பூமிக்கு கொண்டு வந்த, அதனால பூமியில ஓடுற இந்த கங்கையோட ஒரு பாகம் பகீரதி அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னதும் பகீரதன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீ செய்த நல்ல செயல்களுக்கான பலன் கங்கை மாதிரியே பகீரதி அப்படிங்கிற பேரும் இந்த பூமியில எப்போ நிலைச்சிருக்கும். பகீரதனும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னோட இந்த தவத்தினால பூமியவே இயற்கையோட கோபத்துல இருந்து காப்பாத்தினது என்னோட பாக்கியம். ஆனா இயற்கை தான் ஏன் எங்க மேல இவ்வளவு கோபமா இருக்காங்க அப்படின்னு கேட்டதும் சில நேரங்கள்ல குழந்தையை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா தாய் கண்டிப்போட தான் இருந்தாகணும். சில நேரத்துல தண்டிக்கவும் செய்ய வேண்டியதா இருக்கு. பார்வதியோட இந்த முயற்சினால பிரபஞ்சத்துல இருக்க எல்லாருக்குமே நல்வழி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் ரொம்ப வருத்தத்தோட மனசு நினைச்சுக்கிறாரு. யாருக்குமே தெரியாது இன்னொரு விஷயம் இருக்கு கௌரி, இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு கடுமையான பரீட்சையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொன்னது உண்மை அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியில செஞ்ச ஒரு கோவலை மாதிரி வச்சிருந்தா இல்லையா மணி, அதுல மாதங்கி தாயாரோட உருவம் தெரியும். ரொம்ப சந்தோஷப்பட்டு மாதங்கி தாயாரோட இந்த புனிதமான வடிவம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த குணம் இதை கேட்டதுமே நீ எந்த வடிவத்தை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பச்சை வடிவத்துல புனிதமானதா இருக்கு, ஆனா அந்த பெண்கள் தாயார் அங்கேயே வச்சிருக்கணும், அவங்க கூட தங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல மல்லனும் அவங்களோட எண்ணம் சரிதான், அவங்க அதே மாதிரியே இருக்கட்டும், அவங்க மகா காளியை வசப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம வசப்படுத்திடணும் அப்படின்னு சொல்ல பரபரப்பாகிற மணியோ நானே வரேன், உங்களை அழைச்சிட்டு வரதுக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்றான். இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.